என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலி மகளே. உனக்கான என்னுடைய சத்திய வாக்கு இது. அன்பான மன வாக்கு இது. அமைதியாக கேள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைக்கிறாயா? உன்னை விட, பெருமாளை விட உன்னுடைய கஷ்டங்கள் பெரிதென்று நினைக்கின்றாயா? இல்லை செல்லமே. உன்னுடைய சக்திக்கு மீறிய கஷ்டங்களை நான் ஒருபோதும் உனக்கு தருவதில்லை. நீ உன்னுடைய கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக் கொள்கிறாயோ அவ்வாறே அது உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள். உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்குநூறாக உடைத்தெறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை. பயமும் பதற்றமும் தான் உன்னை உடைத்து தகர்த்து எரிய யோசிக்க வைக்கின்றது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. அவ்வாறு தவறே செய்திருந்தாலுமே கூட உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன். ஏனெனில் நீ பளிங்குகள். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாகத்தான் ஜொலிப்பாய். இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கின்றாய். உன்னுடைய அப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் செல்லமே. அப்போதுதான் உன்னுடைய சக்தி என்ன என்பது நீ உணர்ந்து கொள்ள முடியும். உன்னுடைய அப்பா நான் என்னுடைய குரலை உன்னுடைய செவிகளில் எட்டும்படி கேட்கச் செய்கின்றேன் அல்லவா? அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. உன்னை சுற்றியுள்ள எல்லோரிடத்திலும் உன்னுடைய பாசத்தை செலுத்துகின்றாய். அன்பாய் இருக்கின்றாய். உன்னுடைய நேசங்களை பகிர்கின்றாய். எல்லோருமே உனக்கு முக்கியம் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அதே போன்று அந்த அன்பையும் பாசத்தையும் அனைவரிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கின்றாய். உதறி சென்று விட்டால் உடைந்து போகின்றாய். அலட்சியப்படுத்தி விட்டால் அழுது மடிகின்றாய். ஆனால் கவலைப்படாதே. ஒரு நாள் உன்னுடைய உறவு முக்கியம், உன்னுடைய சொந்தம் தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள். ஏனெனில் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது குழந்தையே. இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை, நீ வேண்டுவது கிடைப்பதில்லை, எதுவும் உனக்கு சாதகமாக இருப்பதில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இது உனக்கான கஷ்ட காலம் என்று நீ நினைத்துக் கொண்டும் இருக்கின்றாய். ஆனால் இது உனக்கான இஷ்ட காலம். இனி உன்னுடைய இஷ்ட காலமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். நான் சொல்கிறேன், நீ எப்போதும் அதிர்ஷ்டசாலிதான். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிதான் நீ. ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் பார்வையும் உன்னுடைய கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை காற்று மூலமாகவும் நீருக்குள்ளும் எந்த வகையிலும் என்னுடைய பேரருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ எல்லாம் முடிந்துவிட்டது, எனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு முடிவிற்கு வந்தாலுமே கூட அந்த இறைவன் உன்னை கைவிட மாட்டான். கடைசி நேரத்திலும் உன்னை காப்பாற்றி விடுவேன். சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் உனக்கு எதிராக செயல்படுவதை போன்று தோற்றத்தை அளிக்கலாம். ஆனால் உண்மையில் உனக்கு எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கின்றது. எல்லாம் சாதகமாகவும் முடியவும் போகின்றது. ஏனென்றால் நீதான் அதிர்ஷ்டசாலி, இறைவனின் அனுகிரகம் பெற்ற பிள்ளை. இனிமேல் கவலை கொள்ளாதே செல்லமே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையாய் புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். காலம் தாழ்த்துகிறேன் என்று கவலை கொள்ளாதே. சரியான நேரம் வருவதற்காகத்தான் காத்திருந்தேன் மகளே. இதோ இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது. வாழ்க்கையே முடிந்து விட்டது என எண்ணி விடாதே. நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி நிச்சயம் தோன்றும். என் தங்கமே, என் மீது சந்தேகமின்றி நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. நீ என்னிடம் வேண்டியவைகளையெல்லாம் உனக்கான கால நேரம் வரும்போது சரியாக செய்து தருவேன் என்று நான் உன்னிடம் வாக்களித்தேன் அல்லவா? இதோ அந்த சரியான நேரம் வந்தே விட்டது. உன்னுடைய சகல கோரிக்கைகளும் நிறைவேற போகின்றது. நீ சகல சௌபாக்கியங்களையும் பெறப்போகின்றாய். இதுதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான நேரம். நீ விரும்பியதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் இதுதான். எனவே இனி நீ சந்தோஷமாகவே இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடே உன்னுடைய வாழ்க்கையை துவங்கு. நான் நாள்தோறும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது அருள் வாக்கல்ல, என்னுடைய தெய்வ வாக்கு.
அதனால் நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒரு நாள் நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினாய் அல்லவா? அது உனக்கு நினைவிருக்கின்றதா? உன் மனதில் உள்ள பாரங்களை என் மீது சுமத்திக் கொண்டிருந்தாய், ஞாபகம் இருக்கின்றதா? உன் மனதில் பாரங்களை வைத்துக் கொண்டு உன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தாய். என் கண்களை உற்று பார்த்து கொண்டு என் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தாய். அன்று நீ எனக்காக ஒரு தீபம் ஏற்றினாய். நீ உன் மனம் புழுங்கிக் கொண்டு என் மீதான நம்பிக்கையில் ஏற்றிய தீபம்தான் இன்று உன் வாழ்வில் ஒளியூட்டப் போகின்றது. நீ ஏற்றிய தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றது. அமைதியாக நான் கூறுவதை முழுமையாக கேள் என் தங்கமே. நிச்சயமாக உன் மனதில் பல மாற்றங்கள் தோன்றும். நான் ஏன் தினமும் உன்னை தேடி வந்து என்னுடைய சத்திய வாக்குகளை உன் செவிகளில் சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா? நல்லவர்களைப் போல நடிக்கும் நபரை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழும் நபர்களை உன் அப்பா நான் விரும்புவேன். நான் உன்னை நேசிக்கின்றேன் என் மகளே. நீ மனதால் தூய்மையான என் பிள்ளை. உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செழுமையான குணம் உண்டு. நீ மனதளவில் நல்லவனாக இருப்பதால் தான் இந்த அப்பாவின் பிள்ளை என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய். தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு சில நாட்களில் நீ என்னிடம் பேசுவதற்கு எதுவும் இன்றி மௌனமாக அமர்ந்து கொண்டிருப்பாயே. அந்த மௌனத்தின் வலியை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யாமல் இருக்கின்றீர்களே என்ற உன் ஆதங்கத்தை நான் அறிந்திருக்கின்றேன். நீ நினைப்பதைப் போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை என் தங்கமே. உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய். அதையேதான் நீ என்னிடம் வந்தும் கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு எப்பொழுது வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும். சரியான நேரத்தில் உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் அதை நிறைவேற்றி தருவேன். இப்பொழுது நீ என் பிள்ளையாக செய்ய வேண்டியதெல்லாம், வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரங்கள் போன்று துயரங்களை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை கட்டாயம் செய். அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலேயே நீ கொண்டு போய் சேர். இப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு நீ கேட்காமலேயே உனக்கானதை உன் அப்பா நான் உனக்கு தருவேன். கலங்காமல்